ஓம் நம சிவாய. அங்கிருந்த தீபங்கள் பிரகாசக் குறைவாக இருந்தன. எனவே நிவேதன பொருட்கள் அவன் பார்வைக்கு புலனாகவில்லை. அவன் அவற்றை களவு செய்வதற்காக தன் உத்தரியத்தில் சிறிது கிழித்து திரி போட்டு தீபத்தை தூண்டினான். அவன் தீபம் ஏற்றியதால் சிவ சந்நிதியில் இருந்த இருள் முழுவதும் விலகியது. அவன் தனக்கு வேண்டிய ஆகாரங்களை எடுத்துக்கொண்டு வெளியே புறப்பட்டான். அப்படி போகும்போது அங்கு தூங்கிக் கொண்டிருந்த கோயில் சேவகர் காலை மிதித்து விட்டான். அதனால் தூங்கிக் கொண்டிருந்த சிலர் கண்விழித்து திருடன் திருடன் என்று கூச்சலிட்டார்கள். வேதநிதி பயந்து ஓடினான். சிலர் அவனை பின்தொடர்ந்து கூச்சலிட்டு செல்லவே ராஜ சேவகர்கள் அக்கூக்குரலை கேட்டு திருடனை பின்தொடர்ந்து பிடிக்கச் சென்றார்கள். வேதநிதி அவர்களிடம் அகப்படாததால் அவர்கள் அவன் மீது பான பிரயோகம் செய்தார்கள். அந்த பானங்களில் ஒன்று வேதநிதியின் உடலில் பட்டு உருவிச் சென்றதால் அவன் பூமியில் விழுந்து மடிந்தான். அந்த வேதியன் அஞ்ஞானத்தாலேயே சிவராத்திரி விரதமும் ஜாகரணமும் இருந்தவன் ஆனான். சர்வ தயாளரான சிவபெருமான் வேதநிதியை விரத பூர்த்தி செய்தவனாகவே அங்கீகரித்தார். அப்போது சிவதூதர்களும் யமதூதர்களும் வந்தார்கள். அவர்கள் இரு தரத்தாரும் இவனை கொண்டு போக வேண்டியவர்கள் நாங்கள்தான் என்று வாக்குவாதம் செய்தார்கள். யமதூதர்கள் சிவகணத்தினரை நோக்கி, இவன்தான் கொடிய பாபியாயிற்றே, அனுவலவும் புண்ணியமே செய்யாதவனாயிற்றே, இவனுக்காக நீங்கள் ஏன் வந்தீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு சிவகணங்கள், இவன் பாபியே ஆனாலும் சிவராத்திரி விரதம் இருந்து ஜாகரணம் செய்ததால் புனிதமாயினான் என்றார்கள். யமதூதர்கள் யமராஜனிடம் சென்று அவர்கள் கூறியதை சொல்ல, யமன், உண்மை, அவன் பாவங்கள் சிவராத்திரி விரதம் இருந்ததால் ஒழிந்தன என்று சொல்லி வேதநிதியை பார்த்து, நீ பாக்கியவான் ஆகுக என்று வாழ்த்தினான். அதனால் வேதநிதி தன் மறுபிறவியில் கலிங்க தேசத்து மன்னனாக பிறந்து சிவபூஜை செய்வதையே பக்தியாக கொண்டு சிவராத்திரி விரதத்தை எக்காலமும் ஆதரித்து தன் ராஜ்யம் முழுமையும் சிவாலய பிரதிஷ்டைகளும் சிவாலய நித்திய நைமித்திக பிராய சித்தாதிகளும் செய்வித்து மோட்சம் அடைந்தான். சிறிது பக்தி இல்லாமலேயே சிவராத்திரி விரதத்தால் இத்தகைய இஷ்டபோகங்களையும் மோட்சத்தையும் அஞ்ஞானிகளே பெற முடிந்தது என்றால் இந்த விரதத்தை பக்தியோடு அனுசரித்தவர்கள் சிறந்த முக்தியை அடைவார்கள் என்பதை சொல்லவும் வேண்டுமா? திருடுவதற்காகவே சிவாலயத்து தீபத்தை வேதநிதி தூண்டியதால் இத்தகைய பயன் கிடைக்குமானால் ஞானத்தோடு சிவாலயத்தில் தீபம் வைத்தவர்கள் சுபமான மோட்சத்தை அடைய மாட்டார்களா? சிவபெருமானை விட ஒருவன் தயாளனாகவும் தூய்மையாக்குவோனாகவும் இல்லை. முனிவர்களே, மோட்சத்தை கொடுக்கத்தக்கது இந்த சிவராத்திரி விரதமே. சிவபெருமான் ஒருவனே பரத்துவ பொருள். அந்த சர்வேஸ்வரனே முக்தி ஸ்தானமாக விளங்குபவன். இந்த சிவராத்திரிக்கு சமமானதும் இதைவிட சிறந்ததும் ஒரு விரதமும் இல்லை. ஓம் நம சிவாய.